வணக்கம் ஸ்போர்ட் வியூவர்ஸ், நான் உங்க நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another episode of IPL மேட்ச் ரிவ்யூஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற கேம் வந்து மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் LSG. சண்டே டபுள் ஹெட்டரோட முதல் கேம் 3:30 மணி மேட்ச். நமக்கு வந்து டே கேம் 3:30 மணி மேட்ச் அப்படின்னாலே ஒரு விஷயம் நல்லா தெரியும், செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூவே வராது அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, டியூ ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். டியூ வந்து நம்ம இந்தியன் சம்மர்ஸை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். செமையா வெயில் அடிக்கும், நாள் ஃபுல்லா ஹீட் அப்படியே ஏறிக்கிட்டே போகும், செம சூடா இருக்கும். அந்த மாதிரி சூடா இருக்கிற ஒரு நாள்ல சன்செட் ஆனதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல ரேப்பிடா கூல் ஆகும். ஏன்னா காத்தடிக்க ஆரம்பிக்கும். ஈவினிங் டைம் சன்செட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் இறங்கிட்டே வரும். அந்த மாதிரி இறங்கும் போது அந்த டே ஃபுல்லா இருந்த அந்த சூடு வாட்டர் வேப்பர் எல்லாத்தையும் எவாபரேட் பண்ணிருக்கோம்ல, காத்துல இருக்கிற வாட்டர் வேப்பர் எல்லாமே வந்து ஈவினிங் டைம்ல கூல் ஆனதும் வந்து டியூவா ஃபார்ம் ஆகி அந்த பிட்ச்ல கிரவுண்ட்ல இருக்கிற அவுட் ஃபீல்ட்ல இருக்கிற இந்த புல்லு மேல எல்லாம் படி ஆரம்பிக்கும். பேசிக்கலி அதுதான் உங்களுக்கு டியூ ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த டியூ ஃபார்மேஷன்ன்றது உங்களுக்கு ஈவினிங் டைம்ல சன்செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருந்திருக்கும். இதுல வந்து எந்த விதமான ஆம்பிகியூட்டியுமே கிடையாது. பிரச்சனை என்னன்னா, இது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு தெரியாம போச்சா அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. ஏன்னா டாஸ் ஜெயிச்சாங்க, வாங்கடையில ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருக்கலாம். அதுவும் இவ்வளவு கூட யோசிக்க வேணாங்க, டியூ வருமா வராதான்லாம் கூட யோசிக்க வேணாம். மும்பைல செமைய வெயில் அடிக்கும் இந்த சம்மர் சீசன்ல. நீங்க டாஸ் ஜெயிச்சீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினா 2 பேர் தான் பேட்டிங் ஆட முடியும் ஒரு டைத்துல. மற்ற டீம்லாம் அழகா ஏசியில ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓரளவுக்கு ஒரு 4-5 மணிக்கு மேல ஸ்லைட்லி கூலர் டெம்பரேச்சர்ஸ் ஈவினிங் டைம்ல நீங்க வந்து ஜாலியா விளையாடலாம். அது இல்லாம உச்சி வெயில எதுக்குங்க நீங்க ஆடணும்? 3:30 மணிக்கு எதுக்குங்க போயிட்டு மொத்தமா ஃபீல்டா 11 பேர் உட்காந்து ஃபீல்டிங் பண்ணணும்? தேவையில்லாத வேலை தானே. இப்படி யோசிச்சிருந்தா கூட அவங்க கரெக்டான டெசிஷன் எடுத்திருப்பாங்க டாஸ்ல. ஆனா டாஸ் ஜெயிச்ச LSG சேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணாங்க. அதுலயே எனக்கு தெரிஞ்சு டயர்டா இருப்பாங்க அப்படின்றது ஒரு பக்கம். ஆனா 215 ரன் கொடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. 215 ரன் மும்பை இந்தியன்ஸ் எப்படி அடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ரோஹித் சர்மா கிட்ட இருந்து 2 6 வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து பெரிய ஸ்கோர் வரல. ஆனா அவருடைய ஓப்பனிங் பார்ட்னரான ரயன் ரிக்கல்டன் ஒரு மச் நீடட் 50 அடிச்சிருக்காங்க. மச் நீடட் அவருக்கு, டீமுக்குன்னு இல்ல, டீமுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்ப கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. செம ஃபார்ம்ல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஆனா ரயன் ரிக்கல்டன் வந்து ரொம்ப நாளா ஒரு பெரிய ஸ்கோர் வரலையே அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல ஒரு 50 அடிச்சு கொடுத்துருக்காரு. ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து ஓகே, இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் இன்னொருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்ற லெவல்ல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. டீம் இஸ் லுக்கிங் சோ குட், அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கிரிக்கெட்டர். நம்மளாம் அதெல்லாம் வந்து சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. T20 கிரிக்கெட்டை அழகா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு கிரிக்கெட்டர். மெயினா அந்த வாங்கடே அப்படின்ற ஒரு சின்ன கிரவுண்டுல எந்தெந்த பவுண்டரிஸை வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 140 மேல போட்டீங்க அப்படின்னா ஃபைன் லெக் பக்கம் அடிச்சிருவாரு, பேஸோட அடிப்பாரு. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் ஆடுறதுக்கு அந்த ஷாட்ஸ் எல்லாம். ஆனா சூரியகுமார் யாதவ் வந்து அதை அனாயாசமா ஆடுவாரு. அந்த மாதிரியான ஷாட்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்து. சரி, இவங்க 2 பேர் தான் அடிச்சாங்களா அப்படின்னா இல்ல. கடைசியில இவங்க புதுசா கொண்டு வந்திருக்கிற கார்பின் பாஷ் ஒரு மச் நீடட் 20 ரன்ஸ் 10 பால் அடிச்சாரு. 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு பினிஷ் கொடுத்தாரு. அவரோட சேர்ந்து நமந்தீரோ ஒரு நல்ல மச் நீடட் 20 ரன்ஸ் அடிச்சாங்க. இந்த மாதிரி தான் இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லா இருந்துச்சு. பெர்ஃபெக்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங்ல ரயன் ரிக்கல்டன் பவர் பிளேல அடிச்சாரு. இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா அந்த பவர் பிளேல ஒரு 12 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஓவர்ஸ்ல சூரியகுமார் யாதவ் அடிச்சாரு. அண்ட் தென் டெத் ஓவர்ஸ்ல வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பினிஷை வந்து நம்ம பார்த்தோம். கார்பின் பாஷ் கிட்ட இருந்தோம், நமந்தீர் கிட்ட இருந்தோம். சரி, மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் இவ்வளவு சிறப்பா இருந்துச்சு, பவுலிங் அதை விட சிறப்பா இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படித்தான் இருந்துச்சு. உண்மையிலேயே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட. பட் அதுக்கு முன்னாடி லக்னோவுடைய பவுலிங்கை பத்தி கொஞ்சம் பேசி ஆகணும். மயாங்க் யாதவ் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிருக்கிறாரு. மயாங்க் யாதவ் வந்து 150 மேல போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு நம்ம போன சீசன் பார்த்திருப்போம். இன்ஜூர் ஆயிட்டு NCAல ரொம்ப நாளா வந்து ரெக்கவர் ஆயிட்டு இருந்தாரு. இப்போ ரெக்கவர் ஆயிட்டாருன்னு சொல்லி NCAல இருந்து கிளியரன்ஸ் கொடுத்து இங்க ஆட வச்சிருக்காங்க. ஆனா கிளியரா தெரியுது 150க்கு மேல கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருந்த மயாங்க் யாதவால இப்ப 150 போட முடியல அப்படின்ட்டு. பேஸ் கன்சிடரபிளா டிராப் ஆயிருக்கு. 130s அந்த மாதிரி தான் போடுறாரு. அது கொஞ்சம் வருத்தமளிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா அவருடைய ஸ்லோவர் பால்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு தெரியுது. அந்த ஸ்லோவர் பால்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ப்ராபப்ளி இன்னும் பேட்ஸ்மேன் வந்து அவர்கிட்ட இருந்து 150 எதிர்பார்த்து ஆடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனா அவருடைய ஸ்லோவர் பால்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கு, நல்லா போடுறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா ஷர்துல் தாக்கூர் அவங்களுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. LSGக்கு ஷர்துல் தாக்கூரை டிராப் பண்றது, அதுவும் அவருடைய ஹோம் கிரவுண்டான வாங்கடையில மும்பைல நீங்க ஆட போறப்ப ஷர்துல் தாக்கூரை நீங்க டிராப் பண்ணிட்டு நீங்க வந்து மயாங்க் யாதவ் ஆடுறீங்க அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு நல்ல
ஐடியா மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ப்ராபப்ளி ஷர்துல் தாக்கூரை டீம்ல வச்சுட்டு ப்ராபப்ளி இவங்க வந்து ஒரு பிரின்ஸ் யாதவ் அந்த மாதிரி ஒரு இடத்துல மயாங்க் யாதவ ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஓகே, ஓரளவுக்கு வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாங்க. மயாங்க் யாதவ் உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அவருமே ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆனா பத்தல. இந்த சர்ஃபேஸ்ல அது வாய்ப்பே கிடையாது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. 200 மும்பை இந்தியன்ஸ் அடிச்சதுமே ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிச்சுங்க, கேம் அவங்க கையில இருக்கு அப்படின்றது. சரி, இப்போ வந்து பவுலிங்ல நம்ம எல்எஸ்சியோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் யார் ஓரளவுக்கு நல்லா பவுலிங் போட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும்ல. ஆவேஷ் கான் 4 ஓவர் போட்டாரு, 42 ரன் கொடுத்தாரு. ஆனா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் கொஞ்சம் நல்லா போட்டாரு. மயாங்க் யாதவ் 4 ஓவர் 40 ரன் 2 விக்கெட். இவங்க 2 பேரும் நல்லா போட்டாங்க. நான் யூஸ்வலா எதிர்பார்க்கிறேன் இந்த திக்வேஷ் ரத்தி, ஏன்னா அவர் வந்து வித்தியாசமான ஒரு ஸ்பின்னரா இருக்காரு, மிஸ்ட்ரி ஸ்பின்னரா இருக்காரு. இந்த திக்வேஷ் ரத்தி கிட்ட இருந்து நான் ஏதோ ஒன்று எதிர்பார்த்தேன். அதுவும் இந்த வாங்கடே சர்ஃபேஸ்ல டே கேம்ல அவருக்கு ஏதாவது கொஞ்சம் பர்ச்சேஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாவே ஆடிட்டாங்க. ஆனா போட்ட எல்லா பவுலருமே விக்கெட் எடுத்தாங்க. அது ஒரு பக்கம். பட் அதுல எந்த விதமான பெனிஃபிட்டுமே கிடையாது. ஏன்னா அடிக்க போய் விக்கெட் கொடுக்குறாங்க மும்பை இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப வராங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் வருது, இப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. 215 அடிச்சிட்டாங்க. கிளியரா தெரிஞ்சிச்சு மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங்க்கும் லக்னோடைய அந்த பவுலிங்க்கும் வந்து பெரிய லெவல்ல வந்து குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு. செகண்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ வந்து பேட்டிங் ஆட வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய நியூ பால் பவுலர்ஸும் சூப்பரா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சேஞ்ச்ல பும்ரா வராரு, அவரும் சூப்பரா போடுறாரு. இந்த சீசன் ஃபுல்லாவே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா போட்ட பவுலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. இதெல்லாம் போக அவங்க வந்து அப்பப்போ பெஞ்ச்ல இருந்து அஸ்வினி குமார் கொண்டு வராங்க, அவர் விக்கெட் எடுக்கிறாரு. இல்லைன்னா அவங்க வந்து ஒரு விக்னேஷ் புத்தூர் கொண்டு வராங்க, அவர் விக்கெட் எடுக்கிறாரு. இந்த மேட்ச்ல மறுபடியும் கரண் சர்மாவை கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை பார்த்தா இந்த மேட்ச்ல வந்து இன்ஃபேக்ட் கார்பின் பாஷ் கொண்டு வந்தாங்க. கார்பின் பாஷும் சூப்பரா வந்து போட்டிருக்கிறாரு, செமையா வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்றத பார்த்தோம். ஸோ என்ன மாதிரியான பவுலிங் அட்டாக் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்றதே வந்து நம்மளால லைக் ரொம்ப வியந்துதான் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்பின்னர்ஸே இல்லைன்றதுதான் நம்ம சீசன் ஆரம்பிக்கிற டைத்துல சொல்லிட்டு இருந்தோம். மும்பை இந்தியன்ஸுக்கு கரண் சர்மா ஆடுறாங்க. கரண் சர்மாவுக்கு வந்து ஓரளவுக்கு இம்பாக்ட் சில மேட்சஸ்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுது. விக்னேஷ் புத்தூரை வந்து கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் கூட ஓகேங்க. வில் ஜாக்ஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர், அவரை மெயின் ஸ்பின்னரை யூஸ் பண்றாங்க, அவருக்கு சூப்பரா விக்கெட் விழுது. இந்த மேட்ச் வந்து வில் ஜாக்ஸ் 2 ஓவர் போட்டாரு, 18 ரன் கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. சம பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம் வில் ஜாக்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் அதெல்லாம் பரவாயில்லைங்க, ஸ்டார் ஆஃப் த ஷோ ஜஸ்பிரீத் பும்ரா தான். ட்ரெண்ட் போல்ட் வந்தாரு, ட்ரெண்ட் போல்ட் நியூ பால்ல விக்கெட் எடுத்தாரு, ஓகே. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல வந்து டெய்லண்டர் விக்கெட் எடுத்தாரு, பரவாயில்ல. கார்பின் பாஷ் உள்ள வராரு, அவர் ஒரு விக்கெட் எடுத்தாரு இன்னைக்கு, ஃபைன். ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட், அந்த என்டையர் மிடில் ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டா பேத்து எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியே தான் சொல்லணும். அவர் போட்ட அந்த ஸ்பெல்லு அந்த மிடில் ஓவர்ஸ்ல கம்ப்ளீட்டா கேமை சீல் பண்ணிருச்சு. அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் தான் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து மிச்சல் மார்ஷ் ஆடிட்டு இருந்தாரு. அவர் கொஞ்சம் சிக்ஸஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு, அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. நிக்கோலஸ் பூரானும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச அந்த டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆயிட்டாரு. நடுவில் திரும்ப வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு மார்ஷுக்கும் பதோனிக்கும். சரி, இந்த இடத்துலயாவது ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஃபுல்லா கொலாப்ஸ் தான். எங்க வந்து நின்னுச்சு அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் மேட்ச் முடிஞ்ச டைத்துல வந்து டேவிட் மில்லர் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறது, அதுக்கப்புறம் பிஷ்னாய் ஒரு 6 அடிச்சாரு ஜஸ்பிரீத் பும்ராவை. அந்த 6 அடிச்சுட்டு செலிப்ரேட் வேற பண்ணாரு பிஷ்னாய். எதுக்கு, மேட்ச் போச்சு, ஆனா நீங்க 6 அடிச்சது ஒரு பவுலரா பும்ராவை 6 அடிச்சது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சு நீங்க செலிப்ரேட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம எல்எஸ்சி கிட்ட இருந்து பார்த்தோம். அவங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. 110 for 3 ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. 11 ஓவர்ஸ்ல ஆன் பார் வந்து ஒரு 200 சேஸ்க்கான ஒரு ரன் ரேட்டே அந்த டைத்துல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கிருந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் தான். விக்கெட்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே ஜஸ்பிரீத் பும்ரா தான். 4 விக்கெட் அப்படின்றது ஒரு T20 கேம்ல ஈஸியே கிடையாது. ஏன்னா நீங்க போட போறதே 4 ஓவர் அப்படின்றப்ப ஓவருக்கு ஒரு விக்கெட்ன்ற கணக்கு தான் அது வரும். பட் இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஃபேண்டாஸ்டிக்கான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் அந்த காரணத்தினால வெறும் 161 ரன்களுக்கு எல்எஸ்சியை வந்து ஆல் அவுட் செஞ்சாங்க. 215 அடிச்சுட்டு அந்த சேஸ் பண்ற டீமை வந்து 160க்கு ஆல் அவுட் ஆகுனா அவங்க நெட் ரன் ரேட் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை மும்பை இந்தியன்ஸ் எடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இங்க இருந்து வரிசையா ஜெயிக்க மட்டும் செய்யல, அவங்க எடுக்கிற ஒவ்வொரு வின்ஸும் வந்து பெரிய பெரிய மார்ஜின்ஸ்ல இருக்கு, பெரிய பெரிய டிஃபரன்சஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த பெரிய டிஃபரன்சஸ் அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்க இங்க இருந்து அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்கன்றது கிளியரா தெரியுது. ப்ராபப்ளி இப்போ வந்து ஒரு 5 டீமுக்குள்ளதான் குவாலிஃபிகேஷன் போட்டி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் அண்ட் லாஸ்ட் பிளேஸ்ல இந்த 5ஆவதா இருக்கிறது வந்து பஞ்சாப் கிங்ஸ். இந்த 5 டீம்ஸ்க்குள்ளதான் இப்போ வந்து காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல
பஞ்சாப் கிங்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து அந்த மழையினால வந்துச்சு அப்படின்னாலும் அவங்க அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 201 அப்படின்றது வந்து ஈடன் கார்டன்ஸ்ல ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் தான் அது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ப்ராபப்ளி அவங்க ஒரு பாயிண்ட் அந்த மழையினால லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த 4 டீமுக்கு இப்போ அதிக சான்ஸ். பஞ்சாப் கிங்ஸை விட்டுட்டு ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் தென் நம்மளோட குஜராத் டைட்டன்ஸ், இவங்க 4 பேர் தான் இப்போ வந்து ப்ராபப்ளி அந்த டாப் 4 இருப்பாங்க அப்படின்ற லெவலில் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதுக்கு மேலே அந்த நெட் ரன் ரேட் அப்படின்றது இந்த டாப் 4க்குள்ள ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப் 2 ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா குவாலிஃபயர் 1 ஆடுற வாய்ப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த டாப் 2 வாய்ப்பே இப்போ அதிகமாயிருச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய வின்ஸ் இருக்கிறதுனால. பட் தென் அவங்க 2 எக்ஸ்ட்ரா கேம் ஆடி இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் இன்னும் வந்து அந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரா கேம் இன்னும் ஆடணும். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் வித்தியாசத்துல மேபி மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அந்த டாப் 2ல ஃபினிஷ் பண்றதுல இருக்கலாம். பட் ஃபார் நோ அவங்க வந்து அந்த டாப் 4 குவாலிஃபிகேஷன், பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற விஷயத்துல கிளியரா இருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸஸும் கொடுக்குறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவங்க டாப் 4 ஃபினிஷ் பண்ணுவாங்களா, டாப் 2 ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மும்பை இந்தியன்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம வந்து இவ்வளவு விழாவாரியா பேசணும். மும்பை இந்தியன்ஸோடைய ஸ்கவுட்டிங்கை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. நமந்தீர் மாதிரி ஒரு பிளேயர், அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பிளேயர், அவர் நீட்டா மிடில் ஆர்டர்ல ஆட வச்சு அவருக்கு வந்து கரெக்டான நேரத்துல கரெக்டான கான்ட்ரிபியூஷன்ஸையும் கொடுக்குறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். சரி, அது கூட பரவாயில்லைங்க. வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பார்ட் டைமரை, ஒரு ஆல்ரவுண்டரை நீங்க ஒரு மெயின் பவுலரா யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா அதாவது மெயின் ஸ்பின்னரா யூஸ் பண்றது அப்படின்றது, ஆனா கரெக்டா அந்த மிடில் ஓவர்ஸ்ல எப்போ அவர் ஓவர் கொடுக்கணுமோ கொடுத்து பெர்ஃபெக்டா அவரை ஹேண்டில் பண்ண விஷயமும் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருந்திருக்கு. ஓவரால் ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி, பட் அது வந்து ஒரு ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சியா மட்டும் இல்லை. இந்த சீசன் ஃபுல்லா நம்ம பார்த்திருக்கோம். நிறைய பேர் வந்து கூட்டு முயற்சியா தான் வந்து மும்பை இந்தியன்ஸை கேப்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஹர்திக் பாண்டியா ஒருத்தர், சூரியகுமார் யாதவ் வந்து பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் சூப்பரா பேசி அவரும் அவருடைய பார்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்காருன்றத பாக்குறோம். ரோஹித் சர்மாவும் அப்பப்போ வைட்டலான சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இது போக கோச்சிங் ஸ்டாஃப்னு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. யாரோட டெசிஷன் தெரியல. ஆனா அந்த வில் ஜாக்ஸை பயன்படுத்துற விதம் உண்மையிலேயே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்திருக்கு. மும்பை இந்தியன்ஸ் சீரியஸா வந்து மற்ற டீம்ஸுக்கு எல்லாம் பயம் கொடுக்குற மாதிரியான பெர்ஃபார்மன்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. பட் இதே நேரம் எல்எஸ்ஜி வந்து ஒரு பாயிண்ட்ல டேபிளோட டாப்ல இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ஸ்ல இருந்தாங்க. அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய சரிவு வந்திருக்கு எல்எஸ்ஜிக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸஸை எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் கிட்ட இருந்து வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் அவங்களை ஜெயிக்க வச்சுட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் திக்வேஷ் ரத்தி, ஷர்துல் தாக்கூர். இப்போ திடீர்னு வந்து மயாங்க் யாதவுக்காக ஷர்துல் தாக்கூர் வெளில உட்காந்துருக்காரு. ஆனா அது கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி மேட்ச்ல ஷர்துல் தாக்கூர் ஆடியுமே அவர்கிட்ட இருந்து இம்பாக்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மேட்ச்ல திக்வேஷ் ரத்தி ஆடினாரு, அவர்கிட்ட இருந்து இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. மயாங்க் யாதவ் திரும்ப வந்தது அவங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டா இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அப்படின்னா கூட மயாங்க் யாதவை டிபெண்ட் பண்ண முடியுமா எல்எஸ்சியால அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. மற்ற பவுலர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். மோசின் கான் கிடையாது அப்படின்றத பார்த்தோம். அவருக்கு பதிலாக தான் ஷர்துல் தாக்கூர் வந்திருக்காரு. அப்போ ஷர்துல் தாக்கூரையும் மறுபடியும் டீமுக்குள்ள கொண்டு வரணுமான்ற கேள்வி வரும். பிரின்ஸ் யாதவ் அவ்வளவு நல்லா இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத பார்த்தோம். அப்ப அவருக்கு பதிலாக வேற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொண்டு வரணுமா? உள்ளுக்குள்ள இன்னமும் வந்து ஐ திங்க் ஆகாஷ் தீப் இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஆப்ஷன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா இவங்க எந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணா இதுக்கு மேல அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க கண்டிப்பா யோசிச்சாகணும். ஆனா பவுலிங் கூட பரவாயில்லைங்க. பவுலிங் கூட வந்து அட்லீஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேட்டிங், நீங்க டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை ரொம்ப கீழே யூஸ் பண்றீங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் டேவிட் மில்லர் கூட விடுங்க, இந்த பேட்டிங் ஆர்டர்ல ரிஷப் பண்டால பெர்ஃபார்மே பண்ண முடியல அப்படின்றது கிளியரா தெரியுது. அப்போ அந்த ரிஷப் பண்ட் இந்த மிடில் ஆர்டர் அது வந்து ஏதோ ஒரு விஷயத்த காஸ்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த ரிஷப் பண்ட்டுக்கு வேற ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி ஒரு ஐடன் மார்க்ரம வந்து நீங்க நம்பர் 3ல ஆடலாம். ரிஷப் பண்ட் ஓபன் பண்ண விடுங்க. அட்லீஸ்ட் அந்த பவர் பிளேல வந்து ரன்ஸ் அடிச்சா, அதாவது ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலா நல்லா ஸ்டார்ட் பண்ண டீம் இப்ப திடீர்னு கண்டினியூஸா நிக்கோலஸ் பூரன் கிட்ட இருந்து பெரிய பெர்ஃபார்மன்சஸ் வரலன்றத பாக்குறோம். நல்லா ஸ்டார்ட் பண்ண பேட்டிங் ஆர்டரும் கூட இது நல்ல பெரிய பெரிய ஸ்கோர்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப கம்ப்ளீட்டா அவங்க பேட்டிங்ல இருந்து ரன்ஸ் வர மாட்டேங்குது, அவங்க பவுலிங்ல இருந்து விக்கெட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ஏர்லி ஆன். அந்த டீமை பார்த்தா அவங்க வந்து குவாலிஃபை ஆகிற மாதிரி தெரியல, அவங்க வந்து சரியா விளையாட போற மாதிரி தெரியலன்னு சொல்லியிருந்தோம். ஆனா அந்த டீமுடைய கெப்பாசிட்டியை தாண்டி பெர்ஃபார்மன்ஸஸ் இனிஷியலா கொடுத்து அவங்க வந்து நம்ம எல்லாரையுமே வியக்க வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஒரு வேற தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அந்த டீமை பத்தின்ற மாதிரி நம்மளை வந்து யோசிக்க வச்சுட்டு இருந்தாங்க.
பட் சடன்லி அந்த பெர்ஃபார்மன்சஸ் டிப் ஆயிருக்கு. அந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்து சரியான பெர்ஃபார்மன்சஸ் வரல அப்படின்றது தெரியுது. கோச்சிங் ஸ்டாஃப் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்சஸ் திரும்ப கொண்டு வர ட்ரை பண்ணணும். என்ன பதில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்எஸ்ஜி குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் கேம். ஒரு நல்ல கேமா இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சாங்க. அடுத்த கேமோட ரிவ்யூல அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.